பார்க்கணும். ஆமாம். குழந்தைகளுக்கு எத்தனை பேனா இருக்கு? எத்தனை வகைகள் இல்லையா? இப்படி வர்றீங்களா? உங்களுக்குள்ளதான் மாங்காய் நான் அண்ணாச்சி வச்சிருக்காரு, எடுத்துக்கலாம்னு நினைச்சேன். எங்க ஏன்னா தெரியுது, நல்லா இருக்கணா தெரியுது தானே, வெளிச்சம் தெரியுது தானே. ரைட் அண்ணே. அண்ணே வணக்கண்ணே. ரொம்ப நாள் ஆச்சு, நான் சின்ன வயசுலேருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் உங்கள்கிட்டலாம் பேனா வாங்கிக்கிறோம். நான் 8ஆவது படிக்கும் போதெல்லாம் ஹீரோ பேனாவே எங்களுக்கு அது அரிதான விஷயம். ஏன்னா அப்போ 25 ரூபா கொடுத்து வாங்க முடியாது. அதெல்லாம் ஒரிஜினல் வாங்குறது ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஆனால் உங்கள்கிட்ட மட்டும் தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதே கிடையாது, நீங்கள் அப்படியே வச்சுருக்கீங்க. நீங்கள் எங்களுக்கு அப்படியே தெரியுறீங்க. ரொம்ப சிறப்புண்ணே, வாழ்த்துக்கள்ண்ணே. இப்போ நீங்கள் பார்த்தேன் கடையில் எழுதிருக்கீங்க 63 வருஷம் பாரம்பரியம்னு. இதில் ஒரு விஷயம் பார்த்தேன், அதாவது இளைஞனே நீ சிகரெட்டை மதுவை விட்டுவிடு, இல்லையே அது உன்னை விடாதுன்னு போடுறீங்களே. இந்த எண்ணம் எப்போ வந்துச்சுண்ணே உங்களுக்கு? அப்பா ஆரம்பிச்சது. ஓ, இதுவே அப்பா ஆரம்பிச்சது. ஒரு ஷாப் கடை வச்சிருக்கு. கடைக்கு முன்னால அதுக்கு 61 அப்போ ஷாப் கடை வச்சிருக்கும் போது அதிகமாக சிகரெட் சேல்ஸ் ஆயிருக்கு. ஓ சரி சரி. அதனால அவங்களுக்கு ஒரு எண்ணம், எப்படியாவது சிகரெட் நிப்பாட்டணும் குடிக்கிறாங்கன்னு அப்பா ஆரம்பிச்சது. அப்பாவுக்கு அப்புறம் நான் 99க்கு அப்புறம் நான் 99 நீங்கள் கண்டிப்பாக பண்ணிட்டு. சரிதான் சரிதான். நாங்கள் வந்து நான் சொல்கிறேன் 90லலாம் பார்த்தீங்கன்னா வந்து பேனாவை கண்டி அலைஞ்சிருப்போம், ரொம்ப சங்கடப்பட்டுருப்போம். சரி, இப்போ பேனா விற்பனை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இப்போ எத்தனை வகையான பேனாக்கள் இருக்கு நம்மகிட்ட? இது ஒரே நிமிஷம். 227 வகையான இங்கு ஊத்துற பேனா. பால் பெண்ணு 127. ஓ சரி சரி சரி, பரவாயில்ல, சிறப்பு, நல்லா எழுதி வச்சிருக்கீங்க. இப்போ இத்தனை வகை பேனாக்கள் இருக்கு உங்ககிட்ட. அப்பா, இதில் பழமையான பேனாக்கள் வந்து இப்போ ஏதோ ஒரு இதில் ஒரு கட்டுரையில் கூட உங்களை படிச்சிருந்தேன். யாரோ பழைய அரசியல்வாதி பயன்படுத்தின பேனா முத கொண்டு உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது யார்? அது கலைஞர் பயன்படுத்தினாங்க. ஓ, இப்போ முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பயன்படுத்தின பேனா வகையும் உங்கள்கிட்ட இருக்குது. இதெல்லாம் அதெல்லாம் இன்னைக்கு விற்பனைக்கு இருக்குதா? இல்லை எவ்வளோ வரும் அதெல்லாம்? 200. ஓ, 200 ரூபாய்க்கு மேலே இருக்கு. சரி 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 சரி. அது எப்படி? இது இங்கே ஊத்துற பேனா? ஊத்துற பேனா நிப்பு கிடைக்கும், சர்வீஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். அதுதான் வேணும். அது இருந்தாலும் நம்ம தொடர்ந்து பயன்படுத்த முடியும். காஷ்மீர் டு கன்னியாகுமரி இந்தியால யாருமே செய்யாத நாங்க நிறைய விஷயங்களை பண்றோம். காஷ்மீர் டு கன்னியாகுமரி, அப்ப அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவுக்குள்ள யாருமே செய்யாததை நான் கிளீன் பண்றேன். சரி, கிளீன் பண்ணி தான் போட முடியும். யாருமே பண்ண மாட்டாங்க, காசு வாங்கிடுவாங்க. நாங்க பண்ண மாட்டோம். ஓ, 5 ரூபாய் கிளீன் பண்றோம். பாட்ட கலத்தி கிளீன் பண்ணி 5 ரூபாய் செலவு பண்ணி கிளீன் பண்ணி பண்ணாதான் இங்க இடத்த எழுதாது. நிப்பு நம்ம பாருங்க, 12 நிப்பு இருக்கு. அந்த பேனை உங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் லைஃப் டைம் ஃப்ரீ சர்வீஸ் உண்டு, காசு கிடையாது. என்னென்ன பிராண்டிங் பயன்படுத்துறீங்க? பார்க்கர் அண்ட் சூப்பர் ரைட் 3-4 கம்பெனி. ஏன்னா முன்னாடி வந்து பிரில்லிங் தான் அதிகமாக இருக்கும். நாங்கள் பள்ளி பருவத்தில் பிரில்லிங் தான் வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்புறம் ஒரு பெண்ணுக்கு 5 விஷா கொடுத்து பெண் கடையில் போய் பெட்டிக்கையில் 5 விஷா கொடுத்து தான் இங்கு ஊற்றுவாங்க. இந்த இங்கு பில்லர் வச்சு அப்படியே 4 சொட்டு ஊற்றி கொடுப்பாங்க. பிரில்லிங் இருக்கு, அப்புறம் சூப்பர் ரைட் நல்லா இருக்கும், டார்க்காக இருக்கும். நல்லா இருக்கும். பார்க்கர் இருக்கு, எல்லாமே டார்க்காக இருக்கும். நாங்கள் இப்போ பயன்படுத்துகிறது இந்த மாதிரி பெண் தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். இது ஒன் டைம் யூஸ். ஆமாம், ஆனால் பேப்பரில் எழுதும்போது பின்பக்கத்தில் வருது, ஒரு புள்ளி வச்சாச்சுன்னா அடுத்த பக்கம் வருது. இப்போ நான் இப்போ எழுத்தெல்லாம் இருக்கிறதுனால எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த பக்கத்தில் எழுதுறதுக்கு மனசு வருது. ஆனால் எழுதுனா அந்த மாதிரி இடத்துல அது அந்த மாதிரி இதுக்கு பின்பக்கமும் எழுதணும் அப்படின்னு நாங்கள் எதாவது பயன்படுத்தலாம். ஜெல் பென் யூஸ் பண்ணலாம். ஜெல் மைக்ரோ டிப். பால் பென் யூஸ் பண்ண அப்படி வராது. பால் பென் யூஸ் பண்ணா இங்க் பென் டைப் பண்ணதுனால அந்த இங்க் வந்து உங்களுக்கு புரியுது. பேப்பர்ஸ் மாற இருந்தா பேப்பரை பொறுத்து இருக்கு. நல்ல பேப்பர், ஜெராக்ஸ் பேப்பர்னா உங்களுக்கு வராது. இப்போ சாணிக்காரனா உங்களுக்கு மேலே சான்ஸ். ஏன்னா ரீஃபில் பயன்படுத்தாம அது இங்கா பயன்படுத்தணுமேனு ஒரு எண்ணத்தில் அப்படி இதை எடுத்து பயன்படுத்தி பார்க்குறோம். இங்க் பென் எழுதுனீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் வரும். ஆமா, அந்த இங்க் பென்ல வரும்போது நீங்க பின்பக்கம் வருமா? கண்டிப்பா வராது. அதுதான் வேணும், எழுத்துக்காக தான் நாங்க பார்த்துருக்கோம். அப்படி வந்தா நாங்க சரி பண்ணி ஃப்ரீ சர்வீஸ். சரி சரி, இதெல்லாம் எடுத்துட்டீங்களா? கேட்டுருவோம் ஐயா. இதை ஒரு தடவை சொல்லுங்க பார்ப்போம், இதெல்லாம் என்னென்ன பேனாங்க?
அது பூரா பென் டைப், மூடி போட்ட டைப் பால் பென். மாடல் எல்லாம் 22 200 வரைக்கும் இருக்கு. ஓ, மூடி போட்ட பால் பென். 22 இது பூரா பட்டன் டைப் பால் பென். பட்டன் டைப் 22 and 150 வரைக்கும். இது பூரா கோல்டு கிளிப்பு, கோல்டு பாடி கலர். மினிமம் 150 to 250 வரைக்கும். இது போக பார்க்கர் தனியாக இருக்கு. அது பிராண்டடா தனியா வச்சிருக்கீங்க? பார்க்கர் தனியாக தனியா அது தனி கவுண்டர். ஓ, இது பூரா பார்க்கர். மேக்ஸிமம் 950 வரைக்கும். 950 வரைக்கும். அதாவது இங்க் பென் வந்து 200 மேலே இருக்கு. 30 to 950. பால்கன் வந்து 4 rupees ஸ்டார்ட் ஆகும். 458. ஓ, சரி சரி. மேக்ஸிமம் மார்க்கர் வரைக்கும் இருக்கு. மார்க்கர் வரைக்கும். அது எல்லாத்துக்கும் ரீபில் கிடைக்கும். 950 வரைக்கும் இருக்கு. எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ரீபில். ஃப்ரீ சர்வீஸ் உண்டு. ஃப்ரீ சர்வீஸ் உண்டு. உங்கள்கிட்ட சர்வீஸ் தான் மெயினாக வச்சிருக்கீங்க. என்ன பண்ணாலும் நமக்கு ஒரு பேனாவுக்கு ஒரு பேனா அதான் இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுதிட்டு தூரப்படுற மாதிரி யூஸிங் தூரம் 2 ரூபா பேனா 3 ரூபா பேனான்னு பேசுறாங்க. ஆனால் அந்த காலத்திலேயே நீங்க வந்து இவ்வளோ பெரிய ஒரு பேனாவுக்கு ஒரு பிராண்டு குவாலிட்டி, நீங்க ஒரு கார் ஷோரூம் மாதிரி வச்சிருக்கீங்க. இத்தனைக்கும் அது சர்வீஸோட கொடுக்குறீங்கன்னா அது பெரிய விஷயம் தான். நமக்கு இந்தியாவிலே பெரிய விஷயமான நிறைய தேடி வர வெளியூர் நிறைய தேடி வந்து நமக்கு ஜாமான். கோயம்புத்தூர், சென்னை, பெங்களூர், அதர் ஸ்டேட் நிறைய பேர் வருவாங்க. உங்களோட பேனை வாங்குறேன், இன்னும் பேனை தாங்க அப்படின்னு வாங்க. ஹீரோ பென் வந்து நிறைய பேர்ட்ட தமிழ்நாட்டில் நிறைய பேர்ட்ட யாருக்குமே ஒரிஜினல் கிடைக்காது. நம்மகிட்ட ஒரிஜினல் இருக்கு. ஒரிஜினல் மட்டும் 6 மாடல். ஒரிஜினலே 6 மாடல். டூப்ளிகேட்ல ஒரு 5-6 மாடல். மொத்தம் ஹீரோல 11 மாடல் இருக்கு. தூத்துக்குடியில் தமிழ்நாட்டில் யாருக்குமே 11 மாடல் ஹீரோ பென் அவைலபிள் இருக்காது. அவங்க டூப்ளிகேட் வச்சிருப்பாங்க, இங்கு தெரியாது. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஒரிஜினல் டேரக்டா கம்பெனி சென்னையில போய் வாங்கிட்டு வரோம். வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு இங்க அடிச்சு செக் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு நிப்பு கிடைக்கும். இங்கு ஃபுல்லா ஏறும். தமிழ்நாட்டில் என்ன இந்தியாவில் எந்த ஊர்ல நீங்க ஹீரோ பென் வாங்கினாலும் இங்கு ஃபுல்லா ஏறாது. டூப்ளிகேட். ஆனால் நம்மகிட்ட ஒரிஜினல் பென் இருக்கு. ஹீரோ பென் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வித் பேக்கிங், ஒரிஜினல் ஆலோரம் ஸ்டிக்கரோட ஒரிஜினல் கொடுத்துருவோம். இங்க அடிச்சு செக் பண்ணி கொடுப்போம். இங்க அடிச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து இங்கு வந்து ஃபுல்லா ஏறும். நிப்பு கிடைக்கும். இப்போ வந்து உங்கள்கிட்ட விற்பனை எப்படி போயிட்டு இருக்கு? உங்கள்கிட்ட வந்து எந்த வகை மனிதர்கள் உங்கள்கிட்ட, அதாவது மாணவர்கள்ட்ட இருந்து வருதா, இளைஞர்கள்ட்ட இருந்து வருதா, பெரியவங்கள்ட்ட இருந்து வருதா? ஸ்கூல்ல கண்டிப்பா வந்து உங்களுக்கு +2 வரைக்கும் கண்டிப்பா இங்க் பண்ண எழுதி ஆகும். அதனால அந்த கட்டிடங்கள் எழுதுறாங்க. அதை தாண்டி ரெண்டாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், கல்லூரி மாணவர்கள். அப்போ ஆசிரியர்கள் யாரும் வந்து எப்படி பயன்படுத்துறாங்க? வருவாங்க, ஹீரோ பென் வாங்குவாங்க, காஸ்ட்லி பென், பார்க்கர் பென் அந்த மாதிரி வாங்குறாங்க. சரி, அலுவலகங்கள்ல எப்படி வாங்குறாங்க? அவங்க எந்த பென் வாங்குறாங்க? கம்மி. அலுவலகங்கள் எல்லாம் கம்ப்யூட்டரைஸ். ஓ, இல்ல கணிப்பொறி காலம் வந்தாலும் எழுத்து வழி கம்மி கூட வாங்குவாங்க. சரி சரி சரி. ஆனா சில விஐபிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு பேனா வச்சிருப்பாங்க. ஓ, பார்க்கர். அதுல என்னென்ன கலர்ல வரும்? மேக்ஸிமம் ப்ளூ பிளாக், ரெண்டே கலர். கம்பெனிக்கான போடுறது ரெண்டே கலர், ப்ளூ பிளாக் தான். சரி, இப்போ இந்த கெசட்டட் ஆபீசர்லாம் பச்சை இங்க் பயன்படுத்துறாங்க. அது நம்மட்ட ஏகப்பட்ட வெரைட்டிஸ். அதுக்கு என்ன பிராண்ட் வச்சிருக்கீங்க? அதுல வந்து ஜெல் பென் இருக்கு, மைக்ரோ டிப் பென் இருக்கு, நிறைய. ஏன்னா அதையும் சிலர் வந்து அவங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் வச்சுக்கணும், நிறைய வச்சிருக்காங்க. அது பிராண்ட் ஐட்டம் நல்லா விரும்புவாங்க இல்லையா இந்த தலைமை ஆசிரியர்கள். லேட்டஸ்ட் எல்லாமே கிடைக்கும். ஓ, அரசு அலுவலர்கள், இந்த மாவட்ட ஆட்சி அலுவலகத்துல இருந்து எதுவும் அவங்க வருவாங்க, தனிப்பட்ட முறையில் பேனா கேட்கறாங்களா? இன்கேஸ் ஜட்ஜே நம்மகிட்ட பேனா வாங்க. ஒரு பெண்ணுக்கு நம்ம இந்திய அரசியல் சட்டப்படி ஒரு ஜட்ஜி ஒரு தூக்கு தண்டனைக்கு ஒரு ஆளுக்கு கொடுத்தா அந்த நிப்ப வந்து உடைச்சி பேனா தூரப்படணும். அந்த பெண் என்கிட்ட வரும். அந்த நிப்பை மாத்தணும். நிப்ப தலையில உடஞ்சிடும். அதை நீங்க மாத்தி கொடுத்துருங்க. சரி சரி. ஜட்ஜி வந்து ஜட்மெண்ட் எழுதுறதுக்கு கிரீன் இங்க் பண்ணு, ரொம்ப ஸ்மூத்தான பென் இங்க் பண்ண வாங்குவாங்க. நிறைய ஜட்ஜ் நம்மகிட்ட வாங்குவாங்க. சொல்லுவாங்க ஜட்ஜுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. அவங்க இங்க அடிச்சு கிரீன் இங்க் அடிச்சு செக் பண்ணி அவங்க கேட்கற மாதிரி சரி பண்ணுவாங்க. அப்பா, அப்ப நீங்க ஒரு நம்பர் 1 நம்மளோட சிறப்பு தான். அந்த மாதிரி உடஞ்ச ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து சொன்னீங்க இல்லையா? அப்போ அந்த மாதிரி உடஞ்ச பெண்கள் உடஞ்ச நிப்பு மாத்துறீங்களா? அது எத்தனை வந்திருக்கும் இது வரைக்கும்? நிறைய வந்திருக்குமா? நிறைய வந்திருக்கு. மினிமம் நம்ம 10 rupees ஸ்டார்ட் ஆகும். 10 ரூபாய்க்கு அவ்வளவுதான். 10 ரூபாயில இருந்து ஒரு 20 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா அவ்வளவு. அந்த நிப்பு அவ்வளவுதான் வருது. நிப்பு அவ்வளவுதான். அதிகபட்சம் ஒரு 30 ரூபா, 35 ரூபா, 40 ரூபாய்க்குள்ளதான் வரும். அவ்வளவுதான் வரும். அது பாம்பே நிப்பு. மற்றபடி எல்லாருமே நீ இந்தியாவில் எங்க வேணாலும் சாத்தூர் நிப்பு தான் கிடைக்கும். இப்ப கடைசி நிப்பு கிடையாது. இல்ல, இப்ப கடைசி ஏதாவது நீதிபதிட்டு இருந்து ஏதாவது வந்துருச்சா? அது ஒரு 1.5 மாசம் 2 மாசம் மேல வந்துருக்கு. ஓ, அது ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஜட்ஜ் கொடுப்பாங்க. இங்க கொடுத்து செக் பண்ணி தாங்க. உங்கள்கிட்ட வாங்கின மாதிரி வெளியே பெண் கிடைக்கல. ஓ சரி. வெளியே யாருமே இங்க அடிச்சு கொடுக்க மாட்டாங்க. ஒரு சென்டிமெண்டாவும் ஒர்க் ஆகுது உங்களுக்கு. ஏன்னா நம்ம ஒரு ஆள் தான் இந்தியாவிலேயே இங்க அடிச்சு கொடுத்து எழுதி பார்த்து அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனா கொடுத்தாங்க. மற்ற யாருமே பண்ண மாட்டாங்க. என்ன இருக்கு வாங்கிட்டு போவோம். 10 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா கூட வாங்கிட்டு போயிருக்கு.
இங்க அடிச்சுக்க எழுதுவோம் அப்படின்ட்டுவாங்க. நம்ம அப்படி கிடையாது. நம்ம இங்க அடிச்சு கொடுத்து எழுதி பார்த்து அவங்களுக்கு எப்படி வேணுமோ கடை விட்டு இறங்கும் போது அவங்க திருப்தியோட இறங்கும். நிச்சயமா நிச்சயமா. என்ன கலர் வேணுமோ பொருசா வச்சு கொடுத்துருவோம், பெருசா வச்சு கொடுத்துருவோம். லைஃப் டைம் ஃப்ரீ சர்வீஸ் உண்டு. 30 வருஷம் 30 ரூபாய் பேனாவும் 50 வருஷம் கேரண்டி. அந்த ஒரு இதுதான் உங்களை வந்து அந்த தாரக மந்திரம் தான் உங்களோட தொழில கரெக்டாக கொண்டு போயிட்டு இருக்கு. எப்படி வேணுமோ சொல்லுங்க வச்சு கொடுக்கும். உண்மையிலே ரெண்டாவது எடுத்தோடனே ரொம்ப எழுதி பார்க்க மாட்டாங்க. ஒரு சின்ன கோடு போடுவாங்க, ஒரு எழுதுவாங்க, சூப்பரா இருக்கும். அதான் ஒரே வார்த்தை சூப்பரா இருக்கும்பாங்க. நான் 5 ரூபா செலவு பண்ணி கிளீன் பண்றேன். அதனாலதான் காரணம். யாரும் இப்படி பண்ணல. என் கையெல்லாம் பொத்துப்போம். இப்போ சென்னை போயிட்டு வந்தேன். சென்னை போயிட்டு வந்து அவ்வளோத்தையும் கிளீன் பண்ணேன். இல்லை ஒரு 30-50 மாடல் வந்துருக்கு. இந்த ஆலிவர் பென்ஸ் எல்லாமே நான் இப்போ கிளீன் பண்ணுறேன். எல்லாம் கிளீன் பண்ணணும். பாட்டு கலத்தி வச்சிருக்கேன். எல்லாம் கலத்தி கிளீன் பண்ணி அப்புறம் ரீஃபிட் பண்ணி தான் திருப்பி மாட்டோம். கையெல்லாம் பொத்து போகும். ஒரு 200 மணி நேரம் வந்துருக்கு. அவ்வளோத்தையும் செக் பண்ணணும். சரி சரி சரி. மற்ற யாரும் பண்ண மாட்டாங்க. அது நான் பேனா வாங்கிட்டு போ 50 ரூபா ஓடு இங்கே அடிச்சு எழுதும். அப்படி நம்ம அப்படி இல்லை. இங்கே அடிச்சு சரி பண்ணி தான் கொடுக்குறீங்க. அவங்களுக்கு எப்படி வேணுமோ வச்சு கொடுக்கும். பொருசான பொருசை வச்சு கொடுத்துருவோம், பெருசான பெருசாக வச்சு கொடுத்துருவோம். இப்போ போனது இப்போ போட்டுருவோம். ஆனால் உண்மையிலே உங்களை பயனாலாம் பார்த்தா எல்லா பணமும் எடுத்து எழுதணும் போல ஆர்வமாக இருக்கு. அவ்வளோ வச்சிருக்கிறீங்க. உண்மையிலே எல்லாத்தையும் சிறப்பு தான். அந்த கலைஞர் பேனா சொன்னீங்க இல்லையா, அது பார்க்கலாமா அண்ணா? இந்த பேனா எடுக்கணுங்க. இதுதான் உண்மையிலே கலைஞர் யூஸ் பண்ண பேனா. ஸ்கை ப்ளூ ஸ்கை நிறைய கம்பெனி ஆலிவரில் உண்டு, நிறைய கம்பெனி. ஓ, இந்த மாதிரி தான் பேனா தான் தடிப்பேன். அவங்க இதை வச்சு தான் கையெழுத்து போட்டு அந்த காலத்தில் தடியமாக இருக்கமோ பண்ணியிருக்கேன். ஓ, இவ்வளோ தடியாக இருந்திருக்கு. இன்னைக்கே என்ன கலைஞர் பண்ணான்னு கேட்போம். அதுக்கு பேரே அப்படி ஆகி போச்சு. ஆலிவரில் வருது, கலைஞர் பண்ணிட்டாங்கன்னு கேட்போம். நல்லா இருக்கு. இதோட என்ன ரேட்டி ஆகுது? 240, 240 ரூபா. ஓ, பார்த்தா அப்படி உண்மையிலே வந்து பெரிய நிப்பு சைஸ் சொல்லுவோம். பெரிய நிப்பு, பெரிய ஃபீடர், பெரிய பென். ஓ, 240 இங்கு நிறைய பிடிக்கும். நார்மல் பென் இருக்கு. ஆமா, ஃபுல்லா படிக்கும். நம்ம டிரான்ஸ்பரண்ட் பண்ண இங்கு ஊத்துறதுல இங்கு தெரியற ஒரு 30 மாடல் இருக்கு. அது சின்னதா இருக்கும். அது எல்லாமே நார்மல் டைப். இது வந்து பெருசு. யார் எழுதுவாங்கன்னா வக்கீல் குமாஸ்தா, கணக்கு பிள்ளை, சரி, ஜட்ஜி, இந்த மாதிரி. அதான் இது நீங்க பிடிச்சி எழுத முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் வராது. அந்த பெண் எழுதி பழம் பெருசு வராது. அது திடீர்னு பெருசா இருக்கும். நிப்பே பெருசா இருக்கும். எழுத்தும் பெருசா தான் வரணும். அந்த ஹேண்ட் ரைட்டிங் உங்களுக்கு வராது. அதனால இதுக்கு தனியா அதுக்கு ஆட்கள் இருக்காங்க. அதுக்கான பழக்கமான தான் வேணும். சரி சரி சரி. நிறைய ஆலிவரில் நல்லா போகும். ரைட் சிறப்பு. சரி, ரொம்ப சந்தோஷம்யா. அதாவது நீண்ட நாள் அதாவது நாங்கள் வழக்கமாக என்னன்னா நூலகம் புத்தகம் அப்படியே இருந்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ தான் அந்த புத்தகத்துக்கு தாண்டி எழுத்துக்குள்ள வரும்போது தான் நேற்று பேசிட்டு இருக்கும்போது தான் ஞாபகம் வந்தது. நம்ம ஊரில் ஒரு பேனா கடை உண்டு. நம்ம பேப்பர்னாலும் நமக்கு இப்போ A4 ஷீட் மொத்தம் வாங்குறோம். TNPL வாங்குறோம். அதுல வராது. அதில் தாங்க நாங்கள் அதில் தான் எழுத வரோம். மற்ற பேப்பரில் இல்லை. உங்களுக்கு நீங்கள் பேனை எடுங்கன்னா இங்கே எழுதி பார்த்து செக் பண்ணி தரேன். உங்களுக்கு ஷார்ப்பானா ஷார்ப்பாகி கொடுத்துருவேன். ஏன்னா ஃப்ளோ அப்போ கண்டிப்பாக பின்னால் வரத்தாங்க. அதை மாற்றணும். அதே நேரம் நீங்கள் ஷார்ப்பாக எழுதுங்களேன் 100% வரும். ரைட். ஷார்ப்பாக எழுதும்போது நல்ல நிறையவும் எழுதலாம். தேங்க்யூண்ணா. நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ரைட், தேங்க்யூண்ணா. நன்றிண்ணா. வர்றேன் ஒரு அப்போதான் எனக்கு ஒரு ரீப்ரோட கையில் காமிச்சாங்க பாருங்க. ஏதோ தையல் ஊசி மாதிரி இருந்துச்சு. தையல் ஊசி மாதிரி ஊக்குவிக்கிற ஊசி மாதிரி இருந்தது. ஆமாம், காமிச்சு